நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கு. நிறைய பணம் சம்பாதிக்கணும். அதுக்காக நம்ம ரொம்பவும் கடுமையா உழைக்கிறோம். ஆனா ஹார்ட் ஒர்க் பண்ணா மட்டும் பணக்காரராகிட முடியுமா? நெப்போலியன் ஹில் எழுதின திங்க் அண்ட் க்ரோ ரிச் புத்தகம் கரெக்டா இந்த கேள்வியை தான் கேக்குது. செல்வத்தோட ரகசியம் நம்ம உழைப்புல இல்ல, நம்ம எண்ணத்துல தான் இருக்குன்னு இந்த புத்தகம் சொல்லுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்மள விட எவ்வளவோ பேர் ரொம்ப கடுமையா உழைக்கிறாங்க. அவங்க எல்லாரும் பணக்காரங்களா இருக்காங்களா? இல்லையே. அப்போ பணக்காரர் ஆகிறதுக்கான உண்மையான ரகசியம் என்ன? வாங்க, அந்த ரகசியத்தை தான் நாம இப்போ சேர்ந்து தேட போறோம். அந்த பதில கண்டுபிடிக்க நாம முதல்ல ஒரு கதைக்குள்ள போகலாம். நம்மளோட எண்ணங்கள் எப்படி நம்ம சொத்தை தீர்மானிக்குதுன்னு இந்த கதை ரொம்ப அழகா நமக்கு விளக்கும். ஒரு ஊர்ல ஒரு பெரிய பணக்கார தொழிலதிபர் இருந்தாரு. அவர்கிட்ட ஒரு டிரைவர் வேலை பார்த்தாரு. அந்த டிரைவருக்கு கார்கள்னா உயிர். விதவிதமான கார்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுலயும் அதை ஓட்டுறதுலயும் அவருக்கு ரொம்பவே ஆர்வம். ஆனா அந்த கார்களை வாங்குறது தன்னால முடியாதுன்னு அவர் நம்புனாரு. ஒரு நாள் அந்த தொழிலதிபர் ஒரு புத்தம் புது லக்ஸுரி காரை வாங்குறாரு. அத பார்த்ததும் டிரைவருக்கு ஆசையா அடக்க முடியல. ஐயா, இந்த காரோட விலை என்ன அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த தொழிலதிபர் சொன்ன பதில் தான் இது. அந்த வார்த்தை அந்த டிரைவரோட மனச ரொம்ப ஆழமா பாதிச்சிடுச்சு. ஆமா, முதலாளி சொல்றது சரிதான், இதெல்லாம் நமக்கு எங்க கிடைக்க போகுதுன்னு நினைச்சு அவரோட கனவை அத்தோட விட்டுட்டாரு. கடைசி வரைக்கும் அவர் அதே டிரைவர் வேலையிலேயே இருந்துட்டாரு. இப்போ கதை அடுத்த தலைமுறைக்கு போகுது. வருஷங்கள் ஓடுது. இதே மாதிரி ஒரு சம்பவம் மறுபடியும் நடக்குது. ஆனா இந்த தடவை முடிவு டோட்டலா வேற மாதிரி இருக்கு. பல வருஷம் கழிச்சு அந்த டிரைவரோட பையன் அதே தொழிலதிபரோட பையன்கிட்ட டிரைவரா வேலைக்கு சேர்றான். அப்பவும் ஒரு புது கார் வாங்கப்படுது. மகனும் அப்பாவா மாதிரியே ஆசையா காரோட விலைய கேட்க அவனுக்கும் அதே மாதிரி ஒரு அவமானமான பதில் தான் கிடைக்குது. இங்கதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட். ஒரே மாதிரி சிச்சுவேஷன் தான், ஆனா 2 தலைமுறைகளோட சிந்தனை எவ்ளோ வித்தியாசமா இருக்க பாருங்க. அப்பா என்ன பண்ணாரு? அந்த அவமானத்தை ஏத்துக்கிட்டு அப்படியே முடங்கி போயிட்டாரு. ஆனா மகன் என்ன செஞ்சான்? அந்த அவமானத்தை ஒரு கேள்வியா மாத்தினான். நான் எப்படி இன்னும் அதிகமா சம்பாதிக்கிறது? அந்த ஒரே கேள்வி அவன் வாழ்க்கைய மாத்திடுச்சு. அவன் யோசிச்சான், நம்ம கிட்ட என்ன திறமை இருக்கு? நல்ல கார் ஓட்ட தெரியும், மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தெரியும், அவ்வளவுதான். கொஞ்சம் பணத்தை சேமிச்சு ஒரு பழைய காரை வாங்கி டிரைவிங் ஸ்கூல ஆரம்பிச்சான். ஒரு கார் 2ஆச்சு, 2 4ஆச்சு. பார்த்துட்டே இருக்கும்போதே அவனோட சின்ன முயற்சி ஃபாரின் டூரிஸ்ட்களுக்கு லக்ஸுரி கார்ஸ வாடகைக்கு விடுற ஒரு பெரிய பிசினஸா வளர்ந்து நின்னுச்சு. பாத்தீங்களா, சிந்தனையில வந்த ஒரு சின்ன மாற்றம் தான் இதுக்கெல்லாம் காரணம். இது வெறும் கதை தானேன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இல்ல. இந்த எண்ணத்தோட சக்தி நிஜ வாழ்க்கையிலயும் பலர சாதனையாளர்களா மாத்திருக்கு. அதுக்கு சில ரியல் லைஃப் உதாரணங்களை பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஜார்ஜஸ் பார்க்கர். இவர் ஒரு ஸ்கூல் டீச்சர். அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ற பேனா அடிக்கடி ரிப்பேர் ஆகுறத பார்த்தாரு. அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனா அவரே ஒரு நல்ல பேனாவை டிசைன் பண்ணாரு. அதுதான் இன்னைக்கு உலக புகழ்பெற்ற பார்க்கர் பேனா கம்பெனி. அடுத்து கிங் ஜில்லெட். இவர் ஒரு சேல்ஸ்மேன். ஓடுற ட்ரெயின்ல ஷேவ் பண்றது எவ்வளோ கஷ்டம்னு ஃபீல் பண்ணாரு. அந்த சேலஞ்ச் தான் சேஃபான யூஸ் அண்ட் த்ரோ ரேசரை கண்டுபிடிக்கிற ஐடியாவை கொடுத்துச்சு. அந்த ஐடியா தான் இன்னைக்கு நாம பார்க்குற ஜில்லெட் சாம்ராஜ்யத்தையே உருவாக்குச்சு. 3வது உதாரணம் எட்வர்ட் ஃபிலின். இவர் வெறும் 6 வருஷம்தான் ஸ்கூலுக்கே போயிருக்காரு. ஆனா தன்னோட விடாமுயற்சியால உலகத்திலே டாப்ல இருந்த ஒரு மேகசினுக்கு எடிட்டர் ஆனாரு. சோ முறையான படிப்பு வெற்றிக்கு ஒரு தடை இல்லைங்கிறதுக்கு இவரே ஒரு பெரிய சாட்சி. இவங்க எல்லார்கிட்டயும் பொதுவா ஒரு விஷயம் இருந்துச்சு. அது என்ன? நெப்போலியன் ஹில் சக்சஸ்ஃபுல்லான மக்கள்கிட்ட கண்டுபிடிச்ச அந்த 5 முக்கியமான ரகசியங்கள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். வெற்றிக்கு இந்த 5 ஸ்டெப்ஸ் தான் பேஸ். இது ஒரு பவர்ஃபுல் ஃப்ரேம் ஒர்க். வாங்க, முதல் படியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். முதல் குணம் ஆசை. ஆனா இது நான் பணக்காரனாகணும் அப்படின்னு சொல்ற மாதிரி சாதாரண ஆசை கிடையாது. இது ஒரு வெறி, ஒரு தீராத ஆசை. பிரச்சனைகள் வரும்போது துவண்டு போகாம இதுக்கு என்ன தீர்வுன்னு யோசிச்சு முன்னாடி போக வைக்கிற ஒரு வெறி. இதுதான் உங்கள ஒரு நாளும் கைவிடாது. 2வது வாய்ப்புகள் மேல இருக்கிற நம்பிக்கை. நம்மள பல பேர் நமக்கு சான்ஸ் கிடைக்குமாங்கிற சந்தேகத்திலேயே முயற்சியை கைவிட்டுடுறோம். ஆனா வெற்றியாளர்கள் உலகம் புது ஐடியாஸை எப்பவும் வரவேற்கும்னு நம்புறாங்க. ஜெயில இருந்து சிட்னி போர்ட்டர் ஹென்ரின்ற பேர்ல ஒரு பெரிய எழுத்தாளரா மாறினது இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். எந்த நிலைமையிலயும் ஒரு வாய்ப்பு இருக்கு. 3வது தன்னம்பிக்கை. நம்ம எல்லார்கிட்டயுமே செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கு. ஆனா நம்மள சுத்தி இருக்கிறவங்க சொல்ற நெகட்டிவ் விஷயங்கள் அத அழிச்சிடுது. ஆனா பணக்காரங்க இந்த உலகத்தோட பேச்ச கேட்டுக்காம தங்களுக்குள்ள இருக்கிற தன்னம்பிக்கைங்கிற நெருப்ப அணையாம பாத்துக்கறாங்க. உங்க மனசு சொல்றத கேளுங்க.
அது எப்பவும் உன்னால முடியும்னு தான் சொல்லும். 4வது, ஒரு குறிப்பிட்ட துறையில ஆழமான அறிவு. பிறக்கும்போதே யாருக்கும் எல்லாம் தெரியாது. வெற்றியாளர்கள் தங்களுக்கு என்ன தேவையோ அதை தேடி கத்துக்கறாங்க. ஆஸ்டன் வியர்னு ஒரு சிவில் என்ஜினியர் இருந்தாரு. அவர் தன்னோட லேட் ஏஜ்ல சட்டப்படிப்பு படிச்சு நாட்டிலேயே ஒரு பெரிய வழக்கறிஞரானாரு. இதுக்கு மேல என்ன உதாரணம் வேணும்? 5வது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கற்பனை திறன், அதாவது இமேஜினேஷன். எல்லாரும் செய்யறத நீங்களும் செஞ்சா ஓரளவுக்கு சம்பாதிக்கலாம். ஆனா அதையே கொஞ்சம் வித்தியாசமா கிரியேட்டிவா செஞ்சா பல மடங்கு சம்பாதிக்கலாம். ஒரு சாதாரண ஜாக்கெட்டுக்கும் ஒரு டிசைனர் ஜாக்கெட்டுக்கும் உள்ள விலை வித்தியாசத்தை யோசிச்சு பாருங்க. அந்த வித்தியாசம் வர்றதே இந்த கற்பனை திறனால தான். சரி, இந்த 5 குணங்களையும் பார்த்துட்டோம். ஆனா இதெல்லாம் வெறும் எண்ணங்களாவே இருந்தா எந்த பிரயோஜனமும் இல்ல. இந்த எண்ணங்களை எப்படி நிஜமாக்குறதுங்கிற கடைசி ஆனா ரொம்ப முக்கியமான படிக்கு இப்ப போலாம். அந்த போனஸ் குணம் தான் திட்டமிடல், அதாவது பிளானிங். அப்புறம் அதை செயல்படுத்துறது. ஒரு ஐடியா மட்டும் இருந்தா பத்தாது, அதை எக்ஸிக்யூட் பண்ண ஒரு தெளிவான பிளான் வேணும். ஒருவேளை அந்த பிளான் ஃபெயில் ஆச்சுன்னா பிளான் பி, பிளான் சின்னு அடுத்தடுத்த பிளான்ஸும் கையில இருக்கணும். நம்பகத்தன்மை, அதாவது குடுத்த வாக்க காப்பாத்துறது. இதுதான் வெற்றியாளர்களோட அடையாளம். அப்போ கடைசியா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். நாம தனியா நின்னு போராட வேண்டிய அவசியமே இல்ல. நமக்கு முன்னாடி இந்த பாதையில போனவங்களோட வெற்றி, தோல்வி இது 2ல இருந்தும் நம்ம கத்துக்கலாம். அவங்களோட வாழ்க்கை நமக்கு ஒரு மேனுவல் மாதிரி. பிரச்சனைகளை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு அது நமக்கு சொல்லிக் கொடுக்கும். இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான். நீங்க யாருடைய வாழ்க்கையிலிருந்து கத்துக்க போறீங்க? உங்க சிந்தனைய மாத்தி உங்களுக்கான செல்வத்தை உருவாக்க போற முதல் படியை எப்ப எடுத்து வைக்க போறீங்க? யோசிச்சு பாருங்க. உங்க வெற்றிக்கான வழிகாட்டியை நீங்க தான் எழுதணும்.